அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ரிஷபம் ராசிக்கு 2025 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்க போறோம். இந்த ரிஷப ராசியை பொறுத்தவரையிலும் இந்த உச்ச சுக்கிரனால் அபிலாஷைகள் நிறைவேறும். அதாவது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீண்ட நாள் எண்ணங்கள், உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றி கொள்ள ஒரு அருமையான காலகட்டம் தான். இந்த சுக்கிரனை பொறுத்தவரையிலும் உச்சம் பெற்று ராசியாதிபதி 11ஆம் பாவகத்துல ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால எதையுமே சாதிக்க முடியுன்ற எண்ணம் வரும். பிரம்மாண்டமா யோசிப்பீங்க, அதுல இறங்கியும் செயல்படுவீங்க. அப்படி செயல்படும் போது எப்படி செயல்பட்டால் வெற்றி உண்டாகும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல டீடைலா பார்க்க போறோம். இப்போ செவ்வாய் பயிற்சியும் ஒண்ணு இருக்கு. இந்த இடத்தால ஜனவரி 21ஆம் தேதியிலிருந்தே செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதியில இருக்கிறார். 7க்குரியவன் 2ஆம் பாவகத்தில் இருக்கலாமா? இருக்கலாம். வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் வரும். ஆனா வாழ்க்கை துணைவர் வகையில உடல்நலத்துல தொந்தரவுகளோ பாதிப்புகளோ ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 2ஆம் பாவகத்தில் இருக்கலாமான்னாக பணம் பொருள் விரயமாகும். அதாவது கையிருப்பு கரையும், நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும். நீங்க திட்டமிட்டதை விட திட்டமிடாத செலவுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக வரும். அதனால கூடுதலாக கடன் படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏற்கனவே ரிஷபராசிக்கு கடனுடைய அழுத்தங்கள் இருக்கு. அதுல பண வரவு இல்லைன்ற ஒரு கவலைகள்லாம் கடந்த காலத்தில் இருந்தது. இந்த நேரத்துல வரக்கூடிய வருமானம் லாபங்கள்லாம் வரும். தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கிடைச்சி ஓரளவுக்கு பணம்லாம் வரும். உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இன்கம் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா செலவு பண்ற இடத்துல நீங்க கவனமா இருக்கணும். செவ்வாய் 2ஆம் பாவகத்தில் இருக்கும்போது பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கம் அதிகமாகவே இருக்கும். அடுத்தது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துல செவ்வாய் வக்ரம் பெற்று இருக்கிறாரு. இந்த புதனை பொறுத்தவரை ராசிக்கு 9ஆம் பாவகத்துல இருப்பாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க பயணங்கள், அலைச்சல்கள் நிறையவே இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பா சகோதர வழி உறவுகளோட சில மனக்கசப்புகள் போகும். அதே போல சொத்துக்கள் தொடர்பான ஆதாயங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் முயற்சி நிறைய செய்வீங்க. சில முயற்சிகள் தடையா இருந்து அதுக்கப்புறம் சக்சஸ் ஆகும். மாதத்தோட தொடக்கத்துல வாக்குவாதங்களை செய்யாம இருக்கணும். யாருக்கிட்டையும் வாக்கு கொடுத்தீங்கனாலே அதை காப்பாற்ற முடியாது. பணம் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்கன்னா ஒரு எவிடன்ஸ் மேக் பண்ணாம நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது வாங்க முடியாது. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நீங்க பணம் வாங்கினாலையும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். கடனுடைய அழுத்தம் ஏற்படும். 2ஆம் பாவகத்தில் செவ்வாய் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஒற்றுமையாகவே இருக்கிறீங்கன்னா கூட திருமண வாழ்க்கையில சில சச்சரவுகளும் சலசலப்புகளும் இருக்கும். ஆனா வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு ஆதாயங்கள் வரும். அதே சமயத்துல யாருக்கெல்லாம் இது ஏற்படும்னாக்க இந்த மேட்சிங் இல்லாம மேரேஜ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில எப்பயுமே ஓயாத சண்டைகளும் பிரச்சனைகளும் இருக்கிறது. உதாரணமா ரிஷபராசி ஒரு நிலம் ராசி. இந்த ரிஷப ராசி பாத்தீங்கன்னாக்க நீர் ராசியை ஈர்க்கும். விருச்சிக ராசியை அதிகமாகவே ஈர்க்கும். கடகம், மீனம் இந்த ராசிகளை ஈர்க்கும். அடுத்தது நிலம் ராசிக்கு நிலம் ராசியும் சூட்டபிளா இருக்கும். அந்த வகையில கன்னி, மகரம் இந்த ராசிகளும் ஈர்க்கும். இதுல பெரும்பாலானோர் பாத்தீங்கன்னாக்க ரிஷபராசியில இருப்பவர்கள் விருச்சிக ராசிக்காரர்களோட திருமண வாழ்க்கையோ அல்லது ஒரு காதல்லையோ அல்லது ஒரு நட்புறவுலையோ இந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்கன்னாக்க ஒரு மனக்கசப்போடு இருக்கக்கூடிய சூழ்நிலை மிக அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சமசப்தம ராசிகளில் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னாக்க மேரேஜ் எல்லாம் செட் ஆயிடும். நட்சத்திர பொறுத்த வரைக்கும் மேரேஜ் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கியூமெண்டோடையே வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சச்சரவுகளோடையோ வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டம் இந்த செவ்வாய் வக்ரம் பெற்று 2ஆம் பாவகத்தில் இருக்கும்போது சப்போஸ் இந்த மாதிரி ராசிகள்ல திருமணம் செஞ்சிருக்கீங்க அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அப்படிப்பட்டவர்கள்லாம் கொஞ்சம் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் பிரிஞ்சிருக்கீங்க, இப்ப சேர முடியுமான்னா சேரத்துக்கான வாய்ப்புகளும் இல்லை. ரிஷபராசியில் இருப்பவர்கள் விருச்சிக ராசியோட கல்யாணம் பண்ணிருக்கீங்க, உங்க வாழ்க்கை துணைவர் விருச்சிக ராசி அல்லது கடக ராசி அல்லது மீன ராசியா இருந்து நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, ஒரே வீட்டுல இருக்கீங்க, தனித்தனியா இருக்கீங்க அப்படின்னா இப்போ மகிழ்ச்சியாக இருக்க முடியுமானா இருக்க முடியாது, சேர முடியாது. பிரிந்திருக்கீங்க அப்படின்னாலையும் இந்த காலகட்டத்துல சேரத்துக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படின்றதுதான் முக்கியமா நான் சொல்ல வரேன். இது ஒரு பொது பலனாதான் நம்ம சொல்றோம். இதுல ஜாதக பொருத்தம்னு ஒண்ணு இருக்கு. ஜாதக பொருத்தமும் இல்லைன்னா அது பெரிய சச்சரவு ஏற்பட்டு சப்போஸ் 2ஆம் வாரத்தை நோக்கி உங்க வாழ்க்கை நகரும் அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்ப பாத்தீங்கன்னாக்க ஒரு அஃபேர்ல இருந்துட்டு இருக்கீங்களா கூட
அந்த உறவு நிலையில வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சப்போஸ் வேற ராசியில உங்களுக்கு அஃபேர் இருக்கு அப்படின்னா கூட உறவு நிலையில விட்டு கொடுத்து போறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இந்த சூரியனை பொறுத்தவரை 3 குடிவன் 9ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால தந்தையின் உடல் நலனில் கவனம் செலுத்திக்கணும். தந்தையால் ஆதாயங்கள் இருந்தாலும் தந்தையை விட்டு பிரிந்து இருக்கிறது அல்லது தந்தையின் உடல்நலம் பாதிக்கப்பட்டு நீங்கிறது அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடு வர்றது போன்றவையெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். முயற்சி தடைகள் அதிகமாகவே இருக்கும். உங்க முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைச்சாலும் நிறைய எஃபோர்ட் போட்டாங்கன்னா தான் அது சக்சஸ் ஆகும். அதே போல மாதத்தோட இறுதியில பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து சூரியன் உங்க ராசிக்கு 10ஆம் பாவகத்திலையும் புதனும் பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து 10ஆம் பாவகத்தில் இருப்பாரு. சனி புதன் சூரியன் சேர்க்கை இந்த 10ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால தொழில ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் விழித்திருந்து கூட வேலை பார்க்குற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அரசு பணியில் இருப்பவர்கள் கூட பாத்தீங்கன்னாக்க மற்றவர்களுடைய வேலையெல்லாம் உங்க தலையில கட்டுவாங்க. ஒர்க் பண்ணாலையும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் உண்டு. அதாவது மதிப்பு மரியாதை இருக்கும். வேலை பார்க்கிறவங்களுக்கு பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூடுதலான இன்கம் வரும், வருமானங்கள் வரும், தாராளமாக பெனிஃபிட்ஸ் உண்டு. ஆனா உடல்நல விஷயத்துல நீங்களுமே கவனமாக இருக்கணும். இந்த நேரத்துல நிறைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும் சில பேருக்கெல்லாம். அந்த வகையில வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கடுமையாக உழைக்கிறதுனாலையும் மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகும். உடல்நல விஷயத்துல உணவு விஷயத்துல கவனம் செலுத்தி கொள்ளுங்கள். இந்த 11ஆம் பாவகத்துல ராகு சுக்கிரன் சேர்க்கைன்றதுனால சில பேருக்குலாம் புதிய காதல், புதிய நட்பு, புதிய உறவும் ஏற்படும். பழைய உறவுகள் சில பேரோட கருத்து வேறுபாடோடு இருக்கும். சில பேருக்கெல்லாம் நீங்க பழைய உறவோடு சேரலாமா அப்படின்னு நீங்க தேடிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு சில பேருக்கு புதிய உறவும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த புதிய உறவு வந்து வேறு ஜாதி அல்லது வேற்று மதத்தினர், வேற மொழி பேசுறவங்க, அப்படிப்பட்டவர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் எதையுமே பிரம்மாண்டமா யோசிச்சு செயல்படக்கூடியவர்கள். வேலை பொறுத்தவரையில எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இருக்கிற வேலையில லாபங்கள் வரும், இருக்கிற தொழில லாபங்கள்லாம் வரும். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படியாவது ஒன்று அது பாடுபட்டு அந்த லாபத்தை எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் செயல்படுவீங்க. அதே போல இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை, ராசிலேயே குரு சுக்கிரன் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால திருமணம் போன்ற சுப காரியத்துக்காக வரன் பார்க்கறீங்கன்னா வரன்கள் அமையும். சில பேருக்குலாம் எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் சில பேருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த எதிர்பாலினரால் ஆதாயங்களும் ஏற்படும். இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் 8 ராசிலேயே இருக்கிறதுனால ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பிரச்சனைகள் அவ்வப்போது வரும். ஹெல்த்ல கவனம் செலுத்திக்கணும். 11ஆம் அதிபதி ராசிலேயே இருக்கிறதுனால லாப நோக்கோடு தான் செயல்படுவீங்க. எப்பாற்பட்டேனோ நீங்க எடுத்துக்கொண்ட விஷயத்த முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இந்த வகையில இந்த பிப்ரவரி மாதம் நீங்க பெண்டிங்கா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் முடிய போகுது. அது சொத்து சம்பந்தமான பிரச்சனையா இருக்கலாம், வேலை தேடிட்டு இருக்கிறீங்க, வேலை கிடைக்கவே இல்லை அப்படின்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரை வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. முயற்சி செய்வீங்க, நிறையவே எஃபோர்ட் போடுவீங்க. ஒரு தெளிந்த சிந்தனையும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில இருக்கும். அதே போல சில பேருக்கெல்லாம் வந்து இடமாற்றங்கள், பயணங்கள், அலைச்சல்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வேலை விஷயமா சொல்றேன். இந்த பிப்ரவரி மாதத்தோட முதல் பகுதியில சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேருக்கு புதிய வீட்டு குடி போகக்கூடிய வாய்ப்பு, சில பேருக்கு திருமணமே ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இந்த பிப்ரவரி மாதத்தோட முதல் பகுதியில உண்டு. 2வது பகுதியை பொறுத்தவரையிலும் வேலை தொழில் விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. வேலை தொழில் விஷயத்துல முன்னேற்றங்கள் இருந்தாலும் ஒர்க் ப்ரெஷர் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் 10ஆம் இடத்துல சனி இருந்தாவே ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். சில பேர்லாம் புதிய திட்டங்கள், புதிய முயற்சிகளை இந்த மாதத்தை பொறுத்தவரை ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய தொழில் செய்யலாம். கூட்டு தொழிலை விட்டு தனியா செய்யக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். அதன் மூலம் ஆதாயமும் வரும். இருக்கிற தொழிலே கூட மாத்தி யோசிச்சு விரிவுபடுத்துறதோ அல்லது புதிய விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றதோ போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்த வகையில தொழில் ரீதியாக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய ஒப்பந்தங்கள், இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதே போல உங்களுக்கு கேது பகவான் 5ஆம் பாவகத்துல 11ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேதுவிற்கு சுக்கிரன் குரு பார்வை. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க பிள்ளைகளால பெரிய அளவுக்கு மன வருத்தம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இல்லை. சில பேர்லாம் உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும், அல்லது உங்க பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வகையில நல்ல வேலை கிடைக்கலாம், அல்லது தொலைதூர பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. புத்திரபாக்கியம் இல்லாத நீண்ட காலமாக இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரிய பாசிட்டிவான விஷயம் என்னன்னா புத்திரபாக்கியம் உண்டாகும். கன்சீவ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு நார்மலாவே. சில பேருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுல நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சோ புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சுக்கிரன் பலமாக இருக்கு, 6 குடியவனாக வராரு இல்லையா.
அந்த வகையில கடன் கொஞ்சம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல்நலத்துல சில தொந்தரவுகள், பிரச்சனைகள் வரும். உறவுகளோட சில கருத்து வேறுபாடு, பகை போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. குறிப்பா வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில உங்களுக்கு சில மன அழுத்தங்கள் இருக்கும். வாழ்க்கை துணையுடைய சகோதர சகோதரிகளோட உங்களுக்கு ஒற்றுமை இல்லாம கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே சமயத்துல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நீங்க உறவுகளோட ரொம்ப இன்டராக்ட் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி படிப்பாங்கன்னா, உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் பிரச்சனை கிடையாது, நல்லாவே படிப்பாங்க. அதில் இருந்து வந்த மந்த தன்மையும் ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்லாத தன்மையும் இந்த மாதத்துல இருந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கூடுதல் எஃபோர்ட் போட்டு படிப்பீங்க. அதே போல ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவால கல்வியில கொஞ்சம் மந்தத்தன்மையோ சில ஸ்லாக்னஸோ இருக்கும். அவங்களுடைய ஹெல்த் வைஸ் நீங்க கவனிச்சுக்கிட்டீங்கன்னாக பெட்டராகவே இருப்பாங்க. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, 10ஆம் பாவகத்துல 10ஆம் அதிபதி சனியை ஆட்சி பெற்று இருக்கிறாரு. பூரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பாரு. அதாவது இரும்பு சம்பந்தமான தொழில், நிர்வாகம், நிதி சார்ந்த துறை, மேலும் வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், கம்ப்யூட்டர், ஐடி, இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள் அதெல்லாம் கூட பெட்டரா இருக்கும். கம்ப்யூட்டர், ஐடி போன்ற துறைகள், உணவு சார்ந்த தொழில் மற்றும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவர்கள், மருத்துவம் சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றங்கள் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்துள்ள உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். எப்பாற்பட்டேனும் அந்த உங்களுடைய திட்டத்தை நீங்க செயல்படுத்தக்கூடிய மாதம் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சா சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, பிரச்சனை இல்லாம இருக்கும்னாக்க பழனி முருகனை நீங்க வழிபாடு செய்யலாம். முருகன் அருள் வேண்டி நீங்க வழிபாடு செய்யும் போது முற்றிலும் உங்கள் வினைகள் தீரும். தைப்பூசம் வரலும் பாத்தீங்கன்னாக்க நீங்க கந்த சஷ்டி கவசம் படிச்சு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தைப்பூசம் அன்று முடிந்தா பழனி முருகன் கோயிலுக்கே கூட போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வாழ்க்கையில முன்னேற்றங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.